இறையேசுவில் அன்பானவர்களே, நிறைய நேரத்தில் நமது பலம் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. நாம் உடல் பலத்தை சொல்லவில்லை, மாறாக நமது ஆன்ம பலத்தை சொல்லுகின்றேன். குடும்பத்தில் வாழ்கின்றவர்கள் கூட ஆன்ம பலம் படைத்தவர்களாக இருக்க முடியும். புனிதர்கள் வரிசையில் எடுத்து பார்த்தால் ஏராளமான பொது நிலையினரும் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அருள்நிலையில் இருக்கின்ற மற்ற குருக்கள், துறவியர் இவர்களும் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நமது ஆன்ம பலத்தை உணர்ந்தவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என்னையும் உட்படுத்தித்தான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். என்னுடைய ஆன்ம பலம் என்ன? என்னால் என் ஜெபத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடிகிறதா? நான் ஜெபித்தால் எனக்கு இது நடக்கும், அல்லது யாருக்காக நான் ஜெபிக்கின்றேனோ அவர்களுக்கு இது நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அன்பானவர்களே என்று இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நோக்கி கேட்டுக்கொள்வோம். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக பல்வேறு வகைகளில் நாம் சிறப்பான விதத்திலே தயாரித்து கொண்டிருக்கின்ற போது, இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் எங்கெல்லாம் கொண்டாட முடியுமோ, பெரிய பெரிய நிறுவனங்களில் கொண்டாடப்பட்டது, இப்போது சின்ன சின்ன நிறுவனங்களிலும் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஆர்வம் இருக்கிறது. அதை பாராட்டப்பட வேண்டும். ஆனால் இதுவெல்லாம் கிறிஸ்து பிறப்பின் விழாவுக்கு தயாரிப்பா, அல்லது எந்த விதமான தயாரிப்பு நம்மில் இருக்க வேண்டும்? ஆண்டவர் வந்தது நம்மை பலப்படுத்துவதற்காக. எனவே என்னில் என்ன பலம் இருக்கிறது? இன்று அதிகாலையிலே நல்ல குளிர் தான். இந்த நேரத்திலும் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம் என்றால் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கடவுள் இந்த கேள்வியைத்தான் கேட்கின்றார். உன்னுடைய ஆன்ம பலம் என்ன? உன்னால் ஜெபிக்க முடிகிறதா? உன் ஜெபத்தால் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடிகிறது என்ற கேள்வியை கேட்கின்றார். இன்றைய நற்செய்திக்கும் இதற்கும் தொடர்பு இல்லாத போல் இருக்கலாம். ஆனால் இன்றைய புனித லூசியா பிரகாசியம்மாள் என்ற அவள் சிறுவத்திலிருந்தே ஏதோ ஆன்ம பலம் உள்ளவளாக இருந்திருக்கின்றாள். அவள் சிறு வயதில் இருக்கின்ற போது தன்னுடைய தாய்க்கு தீராத நோய் இருந்தபோது, கண் பார்வை சம்பந்தமான கோளாறு இருந்தபோது, இந்த பிரகாசியம்மாள் என்ற இந்த குழந்தை லூசியா என்பவள் கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அதுவும் அந்த நேரத்தில் இருந்த பெயர் பெற்ற ஒரு புனிதை, அகத்தா என்ற புனிதையை நோக்கி இவள் ஜெபித்து ஆக்னஸ் என்பவரை நோக்கி இவள் ஜெபித்து கொண்டிருக்கின்றாள். அந்த புனிதையிடம் இவள் ஜெபித்து அந்த பரிந்துரையின் வழியாக தன்னுடைய தாய்க்கு குணம் கிடைக்க வேண்டுமென்று ஆக்னஸ் என்ற புனிதையை, கன்னி வேத சாட்சி, அவளை நோக்கி இவளும் கன்னி வேத சாட்சித்தான் நோக்கி ஜெபிக்கின்றாள். அந்த நேரத்தில் தான் ஆகத்தா, புனித ஆகத்தா இவளுக்கு காட்சி கொடுத்து இவளிடம் சொல்லுகின்றாள், நீ ஏன் அடுத்தவரை பரிந்துரை செய்ய சொல்லி வேண்டுகின்றாய்? நீ ஏன் அடுத்தவரை, இன்னொரு புனிதரை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாய்? உன்னுடைய பரிந்துரையே வல்லமையானது, இதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லுகின்றான். இதைத்தான் நான் என்று சொல்லுகின்றேன். என்னுடைய ஆன்ம பலம் என்ன? எனவே இப்படி பிரகாசியமான அந்த சிறுவத்தில் இருந்தபோதே அவளுடைய அந்த பரிந்துரை ஜபம் பலம் வாய்ந்ததாக இருந்தது. நீங்கள் வேதாகமத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முதல் பரிந்துரை ஜபம், வல்லமையான ஒரு பரிந்துரை ஜபம் ஒரு நபரால் செய்யப்படவில்லை, மாறாக இரத்தம் சிந்தப்பட்ட இரத்தத்தால் செய்யப்பட்டது. காயின் ஆபேலுடைய தலையை வெட்டி கொலை செய்த போது அந்த ஆபேலின் இரத்தம் கீழே சிந்தப்பட்டதே, அந்த இரத்தம் என்னை நோக்கி கதறுகின்றது என்று கடவுள் சொல்லுவார். எனவே பரிந்துரை செய்வதற்கு பலம் அந்த எதை குறித்து ஜெபிக்கின்றோமோ, எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுத்து ஜெபிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அது பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. எனவே தான் கேட்கின்றேன், பல்வேறு வகைகளில் குருவானவர் என்ற விதத்திலே, அருள் சகோதரி என்ற விதத்திலே, பொது நிலையினர் என்ற விதத்திலே கிறிஸ்மஸுக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்ற போது என்னுடைய ஆன்ம பலம் என்ன? ஆன்ம பலம் இல்லாத வெறும் சக்கையா நான், என்னிடம் அந்த ஆன்ம சக்தி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அவ்வாறு பார்க்கின்ற போதுதான் உன்னுடைய பரிந்துரையே போதும், நீ எதற்கு அடுத்த புனிதரை நோக்கி ஜெபிக்கின்றாய்? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. எனவே அதனுடைய ஜெபத்தின் வழியாக தாய்க்கு நல்ல ஒளி கிடைக்கிறது, கண் பார்வை கிடைக்கிறது, விசுவாசத்தில் ஊன்றி செல்லுகின்றாள், கிறிஸ்தவளாக இருக்கின்றாள் என்று காட்டி கொடுக்கப்பட்டு
அன்று பல்வேறு வகையான வேதனைகள் கொடுக்கப்படுகிறது. நல்லா கொதிக்கின்ற எண்ணெயை அவள் மீது ஊற்றுகின்றார்கள், அதனால் அவள் இறந்து விடுவாள் என்று. அதனாலும் இறக்கவில்லை. பல்வேறு துன்பங்கள், எப்படியெல்லாம் அவளுக்கு கொடுமை கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்கின்றார்கள். இறுதியாக தொண்டையிலே ஈட்டியால் குத்துகின்றார்கள். அந்த நேரத்திலும் இறக்காமல் இருக்கின்ற போதுதான் தலை வெட்டப்பட்டு அவள் வேத சாட்சியாக மறிக்கின்றாள். எனவே என்பார்களே, இப்படி வேத சாட்சியாக நாம் மறிக்க தேவையில்லை. ஆனால் தினம் தினம் நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆன்மீக சக்தியை பெறும் நேரம், தனி ஜபம், குழு ஜபம், எல்லோரும் சேர்ந்து ஜபிக்கின்ற திருப்பலி, இவற்றின் வழியாக நாம் என்ன பெற்றுக்கொள்கின்றோம்? இவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ளாத போது தான் எலியா வந்துத்தான் எல்லாவற்றையும் தயார் செய்ய வேண்டும் என்பது சொல்வது உண்மை. எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். வந்து அவர் உங்களை தயாரிக்க முற்பட்டார். ஆனால் அந்த தயாரிப்பு நீங்கள் உங்களை உட்படுத்தி கொள்ளவில்லை. ஸ்நாபகர்களை குறித்து இயேசு சொல்லுவார், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவர் சொல்லுவார், வேறு அருகே கோடாரி வைக்கப்பட்டு விட்டது என்று ஸ்நாபகர்களை பற்றித்தான் சொல்லுவார். எனவே அவர் வந்து உங்களை தயாரிக்க முற்பட்டார். என் வருகைக்கு முன்னால் அவர் வந்து தயாரிக்க முற்பட்டார். ஆனால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே போன்று தான் நாம் தினம் தினம் திருப்பலியில் கலந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் விடப்பட்ட செய்திகள் எவ்வளவு. நம்மால் அப்படியே இது வேணாம், இது எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு வேறு யாருக்கோ சொல்கிறார் சாமியார் என்று, அதே போன்று நானும் மற்றவர்களுக்கு சொல்லுகின்றேன், எனக்கு அல்ல என்று நானும் அதை ஒதுக்கி இருக்கலாம். அங்கே நானும் குற்றவாளியாக நிற்கலாம். எனவே எண்ணி பார்க்க வேண்டும், எத்தனை நாள் இப்படியெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஆன்மீக பலம் வரும் கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி இருக்கின்றேன். வந்தார், சொன்னார், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த எலியா எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே சீராக்கி நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். எந்த வகையான வல்லமையான செயல்கள்! மழையை நிறுத்துகின்றார், மழையை பொழிகின்றார். கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு மேன்மை! அவர் அப்படியே குதிரைகள் தீச்சூளை போட்டப்பட்ட குதிரையிலே அவர் எடுத்து கொள்ளப்படுகின்றார். அத்தகைய உயர்வு. அதற்கு இணையானவர் தான் ஸ்நாபகர் எடுப்பவர். வந்தார், சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை துன்புறுத்தினீர்கள், அவருக்கு என்னவெல்லாம் செய்தீர்கள்? மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அதே போன்றே மானிட மகனுக்கும் செய்வார்கள். அவரை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். லூசியா போன்று. எனவே என்பார்கள், இன்று என்னுடைய ஆன்ம பலம் என்ன? நாளைய தினம் திருவருகை காலத்தின் 3ஆம் வாரம். அதைத் தொடர்ந்து அந்த வாரத்தில் வருகின்ற 17ஆம் தேதியிலிருந்து சிறப்பு நவநாட்கள். அதைத் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு விழாவை மறுபடியும் நாம் நினைவுகூர்ந்து கொண்டாட இருக்கின்றோம். எனவே இன்று என்னுடைய ஆன்ம பலம், குருவாக, துறவியாக, ஒரு குடும்ப தலைவனாக, தலைவியாக என்னுடைய ஆன்ம பலம் என்ன? சிந்திப்போம். ஆமென்.